2.65 வந்து இன்னைக்கு 60% தான் ப்ரெசென்ட்ல இருக்காங்க. 40% லெஃப்ட் ஆயிடுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு சலுகை தரது கிடையாது கவர்மெண்ட். இப்போ டிஃபென்ஸ் இல்ல வெளியில இருந்து பாக்குறவனுக்கு ஐயோ அவங்களா ராணுவமா அப்படின்னா ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. ட்ரெயின் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, அவங்களுக்கு மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீங்கிறாங்களா சார்? அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்படி வாஸ்தவம் தான். எங்களுக்கு துணை அதாவது எங்களுக்கு பிஎஸ்எஃப்க்கு எக்ஸர்விஸ்மெண்ட் ஸ்டேட்டஸே கிடையாது. டிஜி மாற்றுறதுக்கும் இந்த கலவரத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். உள்நாட்டு கலவரம் நடக்க போதுன்றது நமக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரிய வருது. ஆமாம், சீனா வந்து கேம் ஆடுவானுங்க. ஏன் ஆடுவாங்கன்னாக்கா பாகிஸ்தான்லேயும் புஷ் பண்ணி விடுவாங்க, பங்களாதேஷ்லையும் புஷ் பண்ணி விடுவானுங்க, சைனா பார்டர்லேயும் இருக்குது. இல்லை, இராணுவ வீரர்களோட சிஸ்டமே வேறு. இப்போ எல்லை பாதுகாப்பு பட சிஸ்டம் வேறு. இது உள்துறை சம்மந்தப்பட்டதை உள்துறையில் இருந்துட்டு நாங்கள் வந்து 2 பார்டர் நாங்கள் பார்க்குறோம். பாகிஸ்தான் பார்டரும் பார்க்குறோம், பங்களாதேஷ் பார்டரும் பார்க்குறோம். இப்போ 20 வருஷம் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க. 24 வருஷம் ரவுண்ட் த கிளாக் டியூட்டி பிஎஸ்எஃப் தானே பண்ணுறாங்க. ஆர்மி வந்து பேக்கப் சப்போர்ட் தான் இருக்காங்க, பின்னாடி தானே இருக்காங்க ஆர்மி எல்லாம். வாட்டர் விங்கு, ஏர் விங்கு, நேவல் விங்கு, இதெல்லாமே ஆர்டிலரி விங்கு, இதெல்லாமே பிஎஸ்எஃப் ட்ரூப்ஸ் இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது. எனிமி கூட மோதலாம், பிரச்சனையே கிடையாது மோதுறதுக்கு. இப்போ பிரச்சனை அது கிடையாது. இல்லை, இப்போ டியூட்டி பார்க்குறாங்க, நிலைமை என்ன இருக்குது, அவனுக்கு என்ன பார்த்தாங்க கவர்மெண்ட்டு? 2000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 1000 பேர் பார்ப்போம். அப்போ அந்த மனநிலை எல்லைக்கே பெரிய ஆபத்தா முடியுமா சார்? தொடர்ச்சி அதே மாதிரி இது வந்து கவர்மெண்ட் யோசிக்கணும். செல்லு கூட பிடிங்கி வச்சிருக்காங்க இப்போ பார்டர்ல. செல்லு பயன்படுத்தக்கூடாது, செல்லு பயன்படுத்தக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலியோட கம்யூனிகேஷனில் கொஞ்சம் சந்தோஷமா போட்டோ பார்த்து பேசுவீங்கன்னு சொன்னாக்கா அதுவும் செல்லு பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு எங்ககிட்ட. இப்போ இது போய் யார்கிட்ட சொல்கிறது? சும்மா இங்கே போலீஸ் டியூட்டி பார்த்தவங்களெல்லாம் ஒரு ஸ்டேட் கேடர்லாம் சென்டருக்கு அனுப்புகிறாங்க. அது மாதிரி ஆர்மியில் நடக்கல. அதுக்கு தகுதியே இல்லைங்கிறீங்களா? ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பர்மனெண்ட் ஜாபாக கொடுங்க. நீங்கள் மற்ற சிவிலியனுக்கு அனுப்புறீங்க, ஆமாம், நீங்கள் ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்க. அக்னிபத்தை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்மியில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த 4 வருஷம் ட்ரைனிங் ஆயிடுச்சா, கண்டினியூ ஒரு 16 வருஷம் வேறு போஸ்ட் வைங்க. அக்னிபத் திட்டம் வேஸ்ட்டுங்கிறீங்களா? ஆமாம் சார், சுத்தமாக வேஸ்ட்டு தான் அக்னிபத். அதனால என்ன லாபம் இருக்குது? Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் நலச்சங்க மாநில தலைவர் திரு சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கு சார். பங்களாதேஷில் என்ன நடக்குது? கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டத்திலேருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா ஒரே பாரம்பரியமாக ஒரு குடும்பம் தான் ஆண்டுகிட்டு வருது. இப்போ என்ன சார் நடந்திருக்கு? மாணவர்களிடையே உள் போராட்டம் பெருசாக போயிட்டு இருக்கு. இது என்ன சார் நடக்குது இங்கே? அது ஆக்சுவலி இன்டர்னல் ப்ராப்ளம். அவங்களுக்குள்ள அது ஒரு கோட்டாக்காக மாணவர் எடுத்த ஒரு முடிவு. அது உள்நாட்டு விவரங்கள் வச்சுட்டு நம்ம எதுவும் அது சொல்ல முடியாது. அங்கே உள்ள ஜாதியுடைய சம்மந்தப்பட்ட அமைப்புகள் வந்து ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு மக்களை வந்து கொஞ்சம் பேர் எல்லை பக்கம் வந்துடுற மாதிரி கேள்விப்பட்டோம், ஊடகங்கள் வாயிலாக தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது எப்பவுமே இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சி உள்ளவர் நடந்துட்டுருக்கு. அவங்க செட்டில் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் பங்களாதேஷுக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவர் சிலையை உடைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்குன்னா இப்போ என்ன நடந்திருக்கும் உள்ள? ஏன்னா அவருடைய வாரிசு தான் இன்னைக்கு வந்து ஆண்டுட்டு வராங்க, ஷேக் ஹசீமாங்கிறவங்க. இன்னைக்கு அவங்க என்ன வேறு, அதாவது நடவடிக்கை எதுவும் சரியில்லையா? அவர் கொண்ட சட்டத்தன்மை சரியில்லையா? அப்படி சார், இது ஒரு இன்டர்நேஷ்னல் லா. நம்ம வந்து உள்நாட்டு விஷயத்தை வந்து நம்ம எடுத்து பேச முடியாது. அங்குள்ள விஷயத்த அங்குள்ள மீடியோ இல்லை அவங்கள மனிதர்கள் தான் எடுத்து பேச முடியுமே தவிர இதுக்கு நம்ம ப்ராப்பர் விளக்கம் நம்ம தர முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய சோசியல் மீடியா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனை அது நம்ம சொல்ல முடியாது. இல்லை இருந்தாலும் அங்கே உள்ள இந்து கோயில்கள்லாம் இடிக்கப்படுது, குறிப்பாக இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்களே சார். அப்படிங்கும்போது நம்ம இதை பேசாமல் இது எதிர்ப்பு தான். இந்து கோயில் எடுக்கிறாங்க உடைக்கிறாங்கன்னும் போது நம்ம எதிர்ப்பு தான் தெரிவிக்கணும். நம்மளும் இந்துன்றதுனால, இந்து நாடுன்றதுனால நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அது என்னன்றது விஷயம் நமக்கு இன்னும் தெரியலையே. அது உள்நாட்டு பிரச்சனைன்னும் போது ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி அது கலந்து பேசி சார்ட் அவுட் பண்ணுறதோ இல்லை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணலாமே. ஏன் இந்தியா தானே அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளர்ச்சி இல்லாமல் தானே இருந்தது. அது போக போக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பங்களாதேஷில் வந்து உள் போராட்டம் வெடிக்க போகுது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள, அதாவது எல்லை பாதுகாப்பு படை டிஜி வந்து மாற்றப்படுறாரு. இதுக்கு என்ன காரணம் சார்? முன்னாடியே தெரியுமாப்பா அண்டை நாட்டில் பங்களாதேஷில் வந்து கலவரம் வெடிக்க போகுது அப்படின்னு முன்னாடியே தெரியுமா? எப்படி சார்? டிஜி மாற்றுறதுக்கும் இந்த கலவரத்துக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னாக்கா இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. டிஜி மாற்றுறது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த உள்நாட்டு கலவரம் நடக்க போதுன்றது நமக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரிய வருது. ஆமாம்.
ஸோ என்ன டிஜி மாத்துறாங்கன்னாக்கா அப்போ டிஜிக்கு தன்னுடைய தொழில் தெரியலன்ற ஒரு அர்த்தமாக தான் நாங்கள் எடுத்துக்க போக முடியுமே தவிர இது மத்திய அரசு ஏன் மாத்துறாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் குறுகிய காலத்துக்காக அவங்க ஐபிஎஸ் பேசிக் ட்ரைனிங் வேறு அவங்களுக்கு. ஆமாம். அவங்க ஸ்டேட் கேடரில் வேலை செஞ்சுட்டு வராங்க. ஒரு சீனியர் ஆஃபீஸர்ன்றதுனால அவங்கள வந்து டெபுடேஷன் பேஸஸில் ஒரு டெம்பரரி பேஸஸ் தான் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அமைப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஆர்மிக்கு எடுத்துங்க, கீழ் லெவல்லேருந்து மேல் வரைக்கும் ஆர்மியோடைய சோல்ஜரோட இணைஞ்சு வேலை செய்கிறாங்க. அதாவது ஒரு சிப்பாயுடைய கஷ்ட நஷ்டங்கள் வந்து ஒரு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வரைக்கும் தெரியும். அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எங்கேருந்து வர்றாங்கனாக்கா கீழ் மட்டத்துலேருந்து வர்றாங்க. இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க எப்படி வர்றாங்கனாக்கா திடீர்னு சொல்லிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அது வந்து மத்திய அரசு உள்துறை வந்து சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் போய் இந்த போஸ்ட்டில் 2 வருஷம் 1 வருஷம் டைரெக்டாக கொடுக்குறாங்க. அவங்கள அந்த பேசிக் நாலேஜ் தவிர, அந்த ஐபிஎஸ் நாலேஜ் தவிர, இதனால் லாண்ட் ஆர்டராக இது வந்து ஒரு 1000 கிலோமீட்டரில் இவங்க வந்து சுற்றி டியூட்டி செஞ்சவங்க இன்றைக்கி 1000 கிலோமீட்டர் இன்றைக்கி பங்களாதேஷ் பார்டர் பாகிஸ்தான் பார்டர் எடுத்துகிட்டா இவ்வளோ ஏரியாவில் இருக்கிற மக்கள் தொகையை வச்சுட்டு 2,65,000 பேர் ட்ரூப் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. போது ரெகுலர் ஒரு பேசிக்காக கீழேருந்து போன ஒரு அதிகாரி வேணும் எங்களுக்கு. அது பண்ண தான் இது வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக தெரியுது. இது இப்போ பங்களாதேஷில் பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. நீங்கள் தான் உங்களை போன்ற ஆட்கள் தான் எல்லை பாதுகாப்படை வீரராக இருக்கீங்க. நீங்களும் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதனால இப்போ நம்ம நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா சார்? இப்போ தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பு இருக்கா, இல்லை ஊடுருவிருக்காங்களா எப்படி சார்? இல்லை, ஊடுருவல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா 25,000 கிலோமீட்டர் தான் ஃபென்சிங் இது பண்ணியிருக்காங்க. மீதி ரிமைனிங் ஃபென்சிங் பண்ணல. ஃபென்சிங் இல்லாத ஹில் ஏரியாலாம் இருக்குது. ஊடுருவல்ன்றது இந்த பர்மைஸ் அங்கே வாழ முடியாமல் அங்கே பங்களாதேஷ்லேருந்து வெளியே வர ஆளுங்க வருவாங்க. அவங்க அங்குள்ள டிஜிஸ் இங்குள்ள ஐஜிங்க எல்லாம் சேர்ந்து பிளாக் மீட்டிங் போட்டுட்டு அவங்கவுங்க பிரச்சனை கிளியர் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. பிஎஸ்எஃப் அமைக்கப்பட்டதே மக்களுடைய கண்ட்ரோல். அந்த எல்லையில் உள்ள மக்களை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஏதாவது ஊடுருவல் பிரச்சனை வந்தாலும் ஷார்ட் அவுட் பண்ணணும். 2 கண்ட்ரியோட சேர்ந்து எல்லா விஷயத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி தான் பயணிச்சுட்டு வந்தோம். இந்த முறை தான் ரொம்ப கிளர்ச்சி ஆகிட்டு வெளியே வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அது பார்ப்பாங்க. இந்த பிஎஸ்எஃப் ட்ரூப்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குது. எல்லா அமைப்புகளும் பிஎஸ்எஃப் இருக்குது. 24 மணி நேரம் சண்டை போடுறதுக்கு இந்த ஒரு ஆப்ரேஷன் பெரிய விஷயம் கிடையாது எங்களுக்கு. அப்போ 20 வருஷம் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுறீங்க. 24 ஹவர்ஸ் ரவுண்ட் த கிளாக் டியூட்டியில் பிஎஸ்எஃப் தானே பண்ணுறாங்க. ஆர்மி வந்து பேக்கப் சப்போர்ட் தான் இருக்காங்க. பின்னாடி தானே இருக்காங்க ஆர்மி எல்லாம். ஆர்மி வந்து எமர்ஜென்சியாக தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கலவரம் நடந்தாலும் சரி, அமைதியான கலவரம் நடந்தாலும் சரி, ஆப்ரேஷன் கலவரம் நடந்தாலும் சரி, பங்களாதேஷ் பார்டரை இண்டிபெண்டாக பிஎஸ்எஃப் தான் பார்த்துட்டு. சார் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். என்னன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள்னு சொல்கிறாங்கல்ல. முதல்ல ராணுவ வீரர்னு யார், அதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? ராணுவ வீரர்கள்னும்போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 அமைப்புகள் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்டரில் வருது. அது வந்து ராஜ்நாத் சிங் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அண்டரில் வருது. அவங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டி தனி, அவங்களுக்கு சீஃப் ஆஃப் தனி. அவங்க எல்லாமே கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் போகிறவங்க. ஒரு சோல்ஜர் கூட பழைக்கணுங்க. அவங்க பேச தெரியும், அவங்களோட சூழ்நிலைக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து உள்துறை சம்மந்தப்பட்ட ஒரு பிரிவில் வந்து எல்லை பாதுகாப்பு படை, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள் இந்த மாதிரி உள்துறை சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகளில் வந்து பார்டர் பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிஎஸ்எஃப் கொடுத்தாங்க. அந்த பிஎஸ்எஃப் வந்து பாகிஸ்தான் பார்டரும் பங்களாதேஷ் பார்டரும் பார்த்துட்டு இருக்குது. ஸோ பிஎஸ்எஃப் வந்து அடிஷ்னல் டியூட்டி கொடுத்துறாங்க பார்த்தியா, இன்டர்னல் செக்யூரிட்டி டியூட்டின்னு சொல்லிட்டு. அதுதான் எங்களுக்கு தவறாக கொடுத்துட்டு எங்கள் மேன் பவர் ஃபுல்லாக அங்கே கொண்டு போய் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது ராணுவ வீரர்களுக்கு போகிற மாதிரி இல்லை, ராணுவ வீரர்களுடைய சிஸ்டமே வேறு. இப்போ எல்லை பாதுகாப்பு பட சிஸ்டம் வேறு. இது உள்துறை சம்மந்தப்பட்டதை உள்துறையில் இருந்துட்டு நாங்கள் வந்து 2 பார்டர் நாங்கள் பார்க்குறோம். பாகிஸ்தான் பார்டரும் பார்க்குறோம், பங்களாதேஷ் பார்டரும் பார்க்குறோம். எங்கள் மேன் பவர் இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னா டோட்டலி வந்து ஒடிஷா, ஜார்க்கண்டு, உத்தராஞ்சல் இந்த மாதிரி இடத்துலலாம் ஆப்ரேஷன் டியூட்டி ஒரு தீவிரவாதி ஒழிப்பு டியூட்டியில் போட்டிருக்காங்க. 10 வருஷமாக தீவிரவாதி ஒழிப்பு டியூட்டியில் ஒரு ட்ரூப்ஸ் வந்து பார்டருக்கான ரெடியான ட்ரூப்ஸ் கொண்டு போய் அங்கே போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறாக இருக்குது. எங்கள் ட்ரூப்ஸ் அங்கே இருந்தால் ஈஸியாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது, எதிர்கொள்ளணும், சண்டை போடணும், அப்படியே சப்சன்ட் ஸ்ட்ரென்த்து வேணும் இல்லையா? நார்மல் டியூட்டியில் ஒரு ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி ஆப்ரேஷன் நடக்கும்போது எங்கள் ட்ரூப்ஸு ஏன் கொண்டு வெளியே போட்டாங்கன்றது எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாக இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க கொஞ்சம் புரியாமல் தான் இருக்குது எங்களுக்கும். இப்போ உங்கள் பிஎஸ்எஃப்ல எத்தனை வீரர்கள் இருக்காங்க சார்? 2.65 lakhs வந்து ஸ்ட்ரென்த்து. 200 கிட்டத்தட்ட 200 பட்டாலியன்ஸ் இருக்குது. ஒரு பட்டாலியன் ஸ்ட்ரென்த்து வந்து 1300, 1300, 500 அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு நினச்சிங்களா? அதில் வந்து 2.65 வந்து இன்றைக்கி 60% தான் ப்ரெசண்ட்டில் இருக்காங்க. 40% லெஃப்ட் ஆகிடுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு சலுகை தரது கிடையாது கவர்மெண்ட்டு.
இப்போ டிஃபென்ஸ் இல்ல வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஐயோ அவங்களா ராணுவமா அப்படின்னா ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. ட்ரெயின் ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, அவங்களுக்கு மெடிக்கல் எல்லாமே ஃப்ரீங்கிறாங்களா சார்? அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா அப்படி? இல்லை வாஸ்தவம் தான். எங்களுக்கு துணை அதாவது எங்களுக்கு பிஎஸ்எஃப்க்கு எக்ஸர்விஸ்மெண்ட் ஸ்டேட்டஸே கிடையாது. கிடையாதா? ஸ்டேட்டஸே கிடையாது. நீ எக்ஸர்விஸ்மெண்ட் சொல்லிக்க முடியல நாங்கள். ரெண்டாவது எங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் போர்டும் கிடையாது. ஏன் சார் காலம் ஃபுல்லா 24 ஹவர்ஸ் நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கே அது கிடையாது? அது கவர்மெண்ட் அமைச்சு ரெடி பண்ணணும். ரீஹாபிலிட்டேஷன் போர்டு கிடையாது. ரீஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மறு வேலை வாய்ப்புக்கான வசதிகளும் கிடையாது. ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னா சிஜிசி கார்டு கொடுத்துட்டு இம்பெனல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. அது இம்பெனல் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கும்? சென்னையில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஒரு தேனி மாவட்டத்துலேயோ ஒரு நாகர்கோவில் இருக்கிறவங்க சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? ஸோ அந்த ஒரு அநியாயம் எங்களுக்கு இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பர் கிடையாது. எஜுகேஷன் கோட்டா பிள்ளைங்களுக்கு என்ஓகே இவங்களுக்கெல்லாம் கோட்டா வந்து அவங்களுக்கு ஆர்மிக்கு ஒதுக்குற மாதிரி எங்களுக்கு ஒதுக்கலை. ஏன் இந்த குடிசை மாற்று வாரியம் எடுத்துங்க, இந்த கலெக்டர் கூட எடுத்துங்க. குறை தீர்க்கும் நாளில் வந்து அவங்க எங்களை கூப்பிட்டு குறை தீர்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்மிகளை கூப்பிட்டு. அது மாதிரி எங்களை கூப்பிட்டு குறை தீர்க்கிறனாலும் கிடையாது. ஏன்னா இது வந்து என்ன செஞ்சிட்டாங்க, 2011 ஆல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு அடாப்ஷன் பண்ணிவிட்டு சிஏபிஎஃப்னு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் ஆக்கிட்டாங்க. 2011 முன்னாடி நாங்கள் பேராமிலிட்டரியில் இருக்கிறோம். 2011 பிறகு அடாப்ஷன் பண்ணிவிட்டு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆக்கிட்டாங்க. ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் யார் அண்டில் வருது? உள்துறை அமைச்சர் அண்டில் வருது. காமனாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி காமனாக விட்டுட்டாங்க. அதில் ஒரு அநியாயம் வச்சுருக்காங்க. அசாம் ரைஃபிள்ன்றது எம்ஹெச்எல் தான் இருக்குது. ஆனால் அதில் டிஃபென்ஸ் டியூட்டி பார்த்துட்டு டிஃபென்ஸ் ஆஃபீஸர் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த சலுகை கிடச்சிட்டு இருக்குது. அந்த சலுகை கூட பிஎஸ்எஃப் வீரனு கிடையாது. அப்போ எப்படி மனநிலைமை இருக்குது? ஏன் எப்படி டியூட்டி எதனால் பார்ப்பாங்க அவங்க? அதனால் ஒரு 20 வருஷம் 22 வருஷம் டியூட்டி பார்த்துட்டு அவங்க அந்த பென்ஷன் ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதை வச்சுட்டு எல்லாம் 60 வருஷம் சர்வீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. இப்போ 2004 பிறகு சேர்ந்தவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது. இனிமேல் கிடையாது, பென்ஷனும் கிடையாது. இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ரிஸ்க் அலவன்ஸ் வேணும்னா வாங்கிக்கிங்க. ரிஸ்க் அலவன்ஸ் வாங்கிங்க. நீங்கள் எங்கே ரிஸ்க் டியூட்டி பார்க்குறீங்களோ ரிஸ்க் அலவன்சஸ் வாங்கிங்க, சேலரி வாங்கிக்கிங்க, நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் மனநிலை ஏற்பாடுறதுனால ஒவ்வொரு நிறைய ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க, உடம்பு ரீதியில் இறந்துடுறாங்க. கை கால் வந்து உங்களுக்கு ஸ்னோஃபால் ஐஸ்லலாம் வேலை செய்யணும், 0 டிகிரியில் 50 டிகிரியில் செல்ஃபிஷில் வேலை செய்யணும். அதெல்லாம் முடியல, ஜனங்களால் முடியாத பட்சத்தில் சரி நம்ம வீட்டோட போயிடலாம் அப்படின்னு சொல்லி சில ஸ்ட்ரென்த்து வெளியே வந்துடுறாங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வெளியே வந்துடுறாங்க. இதனால் வந்து நல்ல ட்ரைனிங்கான சோல்ஜர்ஸ் வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும், ட்ரூப்ஸு கொண்டு போய் அட்டாக் பண்ண முடியும், எதிர்க்க முடியும், நல்ல ட்ரெயின்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. புது ஆளுங்களை ஃபில் பண்ணுறவும் முடியல, லேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்குது. எப்படி எதிர்கொள்வாங்கன்றது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இந்த ஆட்களோட பற்றாக்குறையினாலேயும் இப்போ தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? தீவிரவாதி ஊடுருவல் வந்து அவங்க பார்க்குறாங்க எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே இத்தனை கிலோமீட்டர்லேருந்து இத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ கேப் இருக்குது? 4096 கிலோமீட்டர் இருக்குது பங்களாதேஷ் பார்டர். ஸோ அப்போ 4096 கிலோமீட்டரும் ஃபென்சிங் கிடையாது. ஃபென்சிங் கிடையாது. ஃபென்சிங் இல்லாத இடத்துல மலை பிரதேசத்தில் நீங்கள் உச்சியில் உட்காந்துருப்பீங்க. டவுனில் மலை சருவில் வந்து ஜனங்க ஊடுருவல் நடந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அங்கே எப்படி தடுப்பாங்க? மேன் பவரே இல்லையே எங்ககிட்ட. ஸோ இதனால் வந்து மேன் பவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாது சார்? இல்லை அரசுக்கு ஏன் பேர் வெளில போகிறாங்க? நல்லா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் தான் போடுறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க. அவங்க ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கிறது வேண்டியதானே. அவங்களுக்கு தெரிய தேவையில்லை. பிக்சர் கையில் இருக்க தேவையில்லையா? என் பார்டர் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லூப் லைன் இருக்குது, எத்தனை பட்டாலியன் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அவங்களெல்லாம் தெரியாதா? போட தெரியுதில்ல அவங்களுக்கு பின் பிக்சர் எடுக்க தெரியணும். பார்டர் இதெல்லாம் இருக்குது, இந்த சூழ்நிலைலாம். இன்றைக்கி ஒரு 2 பட்டாலியன் டியூட்டி பார்க்குற இடத்துல ஒரே ஒரு பட்டாலியன் பார்க்குறாங்க. அதாவது 2000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. அப்போ அந்த மனநிலை எல்லைக்கே பெரிய ஆபத்தாக முடியுமா சார் தொடர்ச்சியாக இதே மாதிரி? இது வந்து கவர்மெண்ட் யோசிக்கணும். நாங்கள் வந்து எங்கள் மனநிலை வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறோம், உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கறதுனால நாங்கள் பதில் சொல்கிறோம். ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது, பாதுகாக்கணும், நம்ம இத்தனை வருஷம் பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம ஒரு எய்ம் இருக்குது, நம்ம ஒரு கருத்து இருக்குது, சொல்ல ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கோம் நம்ம. அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு இவ்வளோ குறைபாடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் உள்துறை அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? உள்துறை அமைச்சர் நல்லா தெரியணுமே. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவில் நான் மீடியாவில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அமைச்சரங்களும் அரசியல் சாசனத்தில் வர ஒவ்வொரு அமைச்சரும் ஸ்டேட்டில் ஆகட்டும், சென்ட்ரல் ஆகட்டும், எங்கேனா ஆகட்டும், எந்தெந்த துறை சம்மந்தப்படலாம் அந்த துறையை பற்றி நல்லா அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அந்த துறையை வந்து கிளியர் பண்ண முடியும், பேஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய வீரர்கள் குறைபாடு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ தொடர்ச்சியாக வந்து கிட்டத்தட்ட பாதி வீரர்கள் வெளில போகிறாங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணால் வெளில போகிறான்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஃபில்லப் பண்ண ராணுவர்கள் வர மாட்டாங்களா எப்படி சார்?
ராணுவ வீரர்கள் எப்படி வருவாங்க? ராணுவ வீரர்களுக்கு ஆர்டரே கிடையாது. நார்மல் டியூட்டியில் வந்து டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து பிஎஸ்எஃப் தான் இருக்குது. அங்கே ராணுவ வீரர்களுக்கு ஆர்டர் கிடையாது. எமர்ஜென்சி இப்போ வார் ஸ்டார்ட் ஆச்சா ராணுவம் வந்துடும். பின்னாடி ராணுவம் அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தப்படுது. ஆமாம், ராணுவ ராணுவம் பின்னாடி வந்துடுவாங்க. அந்த டைமில் வார் டைமில் மிக்சிங் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிடும், சென்டர் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அங்கே அந்த பார்ல வந்து நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன இன்னல்கள் வருது? ஏன்னா நீங்கள் குளிர் பரிசுலையும் ஒர்க் பண்ணுவீங்க, வெயிலையும் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது சார்? பிரச்சனை இயற்கை கேடுகள். இயற்கைக்கு ஒரு எனிமி கிட்ட மோதுறது ஒரு சைடில் இருந்தாலும் இயற்கை கேடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதையும் பேஸ் பண்ணி தானே அவர் அங்கே சொல்லிச்சார். அதனால் வந்து இப்போ பாருங்கள், திடீர்னு வெள்ளம் வந்து என்டிஆர்எஃப் உள்ளன்னு வச்சாங்க. என்டிஆர்எஃப்லேயும் பிஎஸ்எஃப் இருக்காங்க, சிஆர்பிஎஃப் இருப்பாங்க, சிஐஎஸ்எஃப் இருக்காங்க. எல்லாமே இப்போ போர்சஸ் ஆக்டிவாக இருக்கவங்களே அதில் எடுத்து போட்டிருக்காங்க. எமர்ஜென்சி வந்தோன்னா அங்கே போனாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஆர்மிக்கு நாளைக்கு எமர்ஜென்சி ஆச்சுன்னா ஆர்மி உள்ளே வந்துடும். உங்கள் இதுக்குள்ள பிஎஸ்எஃப்குள்ளே வந்துடும். எல்லாமே பார்டரை ஸ்டாண்ட் பண்ணி எனிமிகிட்ட தோக்கடிக்கணும்னா ஆர்மி ஜாயின் ஆகி தானே ஆகணும். இப்போ நார்மல் டியூட்டி எப்படி இருக்குது, ஆக்டிவ் டியூட்டி எப்படி இருக்குது? இப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது பிஎஸ்எஃப்ல இருக்குது 3 படையுடைய ஸ்ட்ரென்த்து, அதாவது வாட்டர் விங்கு, ஏர் விங்கு, நேவல் விங்கு, இதெல்லாமே ஆர்டிலரி விங்கு, இதெல்லாமே பிஎஸ்எஃப் ட்ரூப்ஸ் இருக்குது, வெப்பன்ஸ் இருக்குது. எனிமி கூட மோதலாம், பிரச்சனையே கிடையாது மோதுறதுக்கு. இப்போ பிரச்சனை அது கிடையாது இல்லை. இப்போ டியூட்டி பார்க்குறவன் நிலைமை என்ன இருக்குது, அவனுக்கு என்ன பார்த்தாங்க கவர்மெண்ட்டு, மனநிலை இருக்க கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஒரு மனசு தைரியமாக நல்லா சோசியல் பார்டரில் டியூட்டி பார்க்கணும்னா மனசு தைரியமாக இருக்குன்னு இல்லை, எல்லாமே இருக்குது நமக்கு, நம்ம நாட்டுக்காக நம்ம போராடலாமே ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த எண்ணம் கொஞ்சம் மனசுக்கு வராமல் போயிட்டுன்ற ஒரு கவலையாக இருக்குது. இப்போ அந்த பங்களாதேஷ் உள்நாட்டு போர் வெடிக்குது, இது ஒரு பக்கம். இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு சீனா வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அப்படி சார்? சீனா வந்து கேம் ஆடுவானுங்க. ஏன் ஆடுவாங்கன்னாக்கா, பாகிஸ்தான்லேயும் புஷ் பண்ணி விடுவாங்க, பங்களாதேஷ்லையும் புஷ் பண்ணி விடுவானுங்க, சைனா பார்டர்லேயும் இருக்குது. அங்கே எங்கள் ஐடிபிபியெல்லாம் இருக்குது, அவங்க ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அங்கே பேக்கப் சப்போர்ட்டில் ஆர்மியும் இருக்குது. சைனா வந்து யோசிக்குது எங்கே வீக்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்தியாவுக்கு டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்தியா மேற்கொள்ளணும், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த பங்களாதேஷோடைய பிரச்சனை கூட சீனா தான் காரணம் அப்படி சொல்கிறாங்களா? உண்மையா சார்? அப்படி இருக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் இலங்கை பிரச்சனைக்கு சீனா தான் காரணம்னாங்க, இலங்கை ஒரு பக்கம் சீனா தான் ஆக்கிவிட் பண்ணியிருக்குறாங்க, இங்கிட்ட ஒரு பக்கம் பங்களாதேஷும் இப்போ சீனா தான் இந்த ஊடுருவலுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சார்? இருக்கலாம், அது உள்நாட்டு விவரங்கள் இல்லையா? நமக்கு அந்த விஷயம் அந்தளவுக்கு நமக்கு விஷயம் தெரிய வராது. நம்ம எங்கேயோ ஒரு கார்னரில் நம்ம இருக்கோம். இன்டர்நேஷ்னல் இஷ்யூ பண்ணும்போது அவங்க என்னென்ன பிளானிங் வச்சுருக்காங்க, எப்படி எப்படி பண்ணுறாங்க, எந்தெந்த அமைப்பு கூட டைப் இருக்காங்க, எந்தெந்த நாடு கூட டைப் இருக்காங்க, எந்தெந்த நாடு அழுத்தலாம், அந்தந்த நாடு வல்லரசு எப்படி ஆகிட்டு போயிட்டுருக்குது அப்படின்னா பிரச்சனை அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரச்சனை அதுதானே. ஸோ அதனால் பிளானிங் இருக்கலாம். நம்ம எந்த மாதிரி சைனா 3 கண்ட்ரியும் சேர்த்து வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு இந்தியா தயாராக இருக்குது. அதற்கான வீரர்கள் இருக்காங்க. வீரர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பார்டரில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன இன்னல்கள் வந்துச்சு? நீங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேயே ஒர்க் பண்ணீங்க சார்? சார் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ பங்களாதேஷ் பார்டரில் அகர்தலா டு மிஜோரம் லுங்லேன்ற ஒரு இடம் வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். எல்லாமே மலை பிரதேசங்கள். கொஞ்சம் ஒரு அந்த திரிபுராவில் மட்டும்தான் ஃப்ளைன் ஏரியா இருக்கும். நீங்கள் அஸ்ஸாம் எடுத்துங்க, மிஜோராம் எடுத்துங்க, இந்த மாதிரி மேகாலயா பார்டர்லாம் எடுத்துங்க, இந்த மாதிரி ஏரியாலாம் ஹில் ஏரியா. ஸோ அங்கே நேச்சுரல் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஜோக் ஒரு பூச்சி கடிச்சா, அட்டைப்பூச்சி கடிச்சதுன்னா உங்கள் ரத்தம் உறிஞ்சி தான் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட டியூட்டி பார்க்குறாங்க. ஜவான் வந்து டியூட்டி பார்க்குறதுல கம்மியே கிடையாது, நல்லா பார்க்குறாங்க. அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது ஒரு தலைமை சரி கிடையாது. தலைமை சரி தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் உள்ள வந்து இல்லைன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் எடுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாக ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிஎஸ்எஃப்ல வேலை செஞ்சு ஆஃபீஸராக இருக்கணும். அதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கொண்டு வந்தீங்களன்னா ஆர்மி மாதிரி நாங்கள் பண்ண முடியாது. ஆர்மியெல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் ஆர்மியில் எடுத்திருக்கான். ஒரு இராணுவத்தையே ஒரு நாட்டே பாதுகாக்கிறவன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லாத போது பிஎஸ்எஃப் பெரிய விங்காச்சே, டிஃபென்ஸ் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆச்சே பிஎஸ்எஃப். இவங்கள தான் தெரிய மாட்டேங்குது என்ன பிரச்சனை என் ஜவானுக்கு தெரியுதா? சரி, பார்டர் நிற்கிறானே, பார்டரில் நின்று பிறகு அவனுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பிரச்சனை? அவனுக்கு பென்ஷன் கரெக்டாக வருதா? இல்லை அவன் வெல்ஃபேர் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் போர்டுன்னு வச்சுட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதில் போட்டிருக்கீங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கேட்குறாரு, நமக்கு எக்ஸர்விஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் இல்லைன்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை சொல்கிறாரு. அது யார்? சிஐஎஸ் அப்படி ஐஜி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு, மிஸ்டர் சரவணன் சொல்லிட்டு. உங்களுக்கு எக்ஸர்விஸ்மெண்ட் ஸ்டேட்டஸே கிடையாது, நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சுட்டு நம்ம எப்படி பயணிக்கிறது, எப்படி என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு? இதெல்லாம் அரசு உணரணும், மத்திய அரசோ மாநில அரசோ உணரணும். உணர்ந்துட்டு இவங்களுக்கு தேவையானது நம்ம இப்போ நீங்கள் பிளாக் டே பண்ணி தரீங்க,
கொடிநாள் நிதி தரீங்க. ஆமா. கொடிநாள் நிதி இராணுவத்துக்கு மட்டுமான கொடுக்குறீங்க நீங்கள். எல்லாமே பார்டரில் வேலை செய்கிறாங்க, இந்தியன் எல்லாமே சோல்ஜர் ஒன்று தான் நீங்கள் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கொடிநாள் நிதி வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குது இந்தியாவிலே கொடிநாள் நிதி கொடுக்குறதுக்கு. அது ஆர்ம்டு போஸ்ட் பிளாக் டே ஃபண்டு. ஆர்ம்டு போஸ்ட் ஆஃப் த யூனியன் நாங்களும் ஆர்ம்டு போஸ்ட் தான். அப்போ அந்த ஃபண்டு கொடுக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணுன்னாக்கா, இது வந்து இந்த துறைக்கும் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 60-70% அவங்களுக்கு கொடுங்க, ஒரு 10% இவங்களுக்கு கொடுங்க, இன்னொரு 10% இன்னொரு போஸ்ட் கொடுங்க. எல்லாரையும் ஒரு ஒரு 10 தாய் பிள்ளைங்களை என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுங்க. அது மத்திய அரசுகள் மாநில அரசு சேர்ந்து தானே பண்ணணும். நாங்கள் என்ன ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு லெட்டர் அனுப்புனா கூட உடனே இங்கே இருக்குது எலிஜிபிலிட்டி கிடையாது, நீங்கள் ஹோம் மினிஸ்டர் அண்டரில் வரீங்கன்னு கேட்குறாங்க. இது ஸ்டேட்டுக்கார அவன் எம்ஹெச்ஏல போய் கேட்டோம்னா நாங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிட்டோம் 2012 அந்த லெட்டர் வச்சு நீங்கள் பெனிஃபிட் எடுத்துங்கன்றாங்க. அப்போ எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? நாங்கள் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்று 20 வருஷமாக நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டேங்குது, கிடைக்கல. இது வந்து நாங்கள் வந்து எல்லாம் வெளியே கொண்டு போகிறோம். நாங்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா லெவலில் இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு போராட்டங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு நாங்களும் லெட்டருங்களெல்லாம் கொடுத்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு எல்லா விதத்துலையும் கொண்டு போகிறோம் கவர்மெண்ட்டுக்கு. ஏன் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ண மாட்டேங்காங்க? இல்லை, இப்போ நீங்கள் எந்த அமைச்சரின் கீழ் இருக்கிறீங்கிறதா தெரியுமா அமைச்சர்? இல்லை தெரியும் அமைச்சர் நல்லா தெரியும். நாங்கள் உள்துறை அமைச்சர் அண்டரில் தான் நாங்கள் இருக்கோம். உள்துறை அமைச்சருக்கு தான் தெரியணும் ஏன் ஜவானுக்கு என்னுடைய சோல்ஜருக்கு என்ன கஷ்டம், நான் என்ன செய்யணுன்றது அவர் தாங்க உணரணும். இல்லை தெரியப்படுத்தலையா? தெரியாதா? இல்லை தெரியப்படுத்தி தான் இருக்கிறோமே. நாங்கள் லெட்டருங்களை வருது போகுது. நாங்கள் வந்து ஒரு டெல்லி லெவல்லையும் போராட்டம் பண்ணுறோம், சென்னை லெவல்லையும் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மீட்டிங் போடுறோம். நாங்கள் வந்து பெல்ட் போஸ்ட் கட்டினவங்க, யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு போட்டவங்க, நாங்கள் என்ன தெருவில் இறங்கி வேலை செய்யாது அந்த மாதிரியா போராட்டம் பண்ண முடியும்? கவன ஈர்ப்பு போராட்டம் தானே பண்ண முடியும். கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணும்போது விஜிலன்ஸ் இருக்குது, சிபிஎஸ்சிஐடி இருக்குது, பிடிஐ இது போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது. இவங்கெல்லாம் ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் தெரிவிக்கலாம்ல. பாவம் அவங்க ரோட்டில் இறங்கி அவங்க ஏதோ ஒரு அவேர்னஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இது ஏன் சலுகை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் தெரியணும். இல்லை இப்போ தமிழ்நாடு கூட எடுத்துங்க, வாரி கொடுக்குறாரு சிஎம். எங்களை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நாங்கள் அங்கே பார்டர் நிற்கிறோம். நாங்கள் இல்லைன்னா பார்டர் எப்படி நீங்கள் நிம்மதியாக இங்கே ஸ்டேட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுது? நாங்கள் பார்டர் இல்லைனாக்கா நாங்கள் பாகிஸ்தான் பார்டர்லையும் பங்களாதேஷ் பார்டர்லையும் நாங்கள் சேஃப்டி பண்ணுறதுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. கொஞ்சம் அது உணர்வு தேவையில்லையா? இன்றைக்கி எத்தனை நடிகர் இருக்காங்க, எத்தனை பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, எத்தனை ஆட்சியாளருங்க இருக்காங்க, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி இருக்காங்க, எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. எல்லாரும் தெரியணும் இல்லை? இவங்க பாவம் கஷ்டப்படுறவங்க, இவங்க நம்ம எதனா செய்யணுன்றது. சட்டம் யார் சார் உருவாக்கணும்? சட்டத்தை யார் உருவாக்கணும்? சட்டத்தை நீங்கள் தான் உருவாக்கணும், அரசாங்கம் தான் உருவாக்கணும். நீங்கள் மத்திய அரசு இருந்தாலும் சரி, மாநில அரசு இருந்தாலும் உருவாக்கிங்க, வெல்பர் கொடுங்க, நிற்க வைங்க, போராட்டம் நடக்கட்டும். பங்களாதேஷ் கிடையாது, சைனா கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது, இன்னும் 4 நாடு வந்தவங்க நாங்கள் எதிர்த்து ரெடியாக இருக்கோம். நாங்கள் தயங்க மாட்டோம். நாங்கள் எங்களுடைய சிஸ்டமே டியூட்டி அண்ட் டு டெத், சாவு சத்தியமடி, டியூட்டி அண்ட் டு டெத். எங்கள் பேச்சில் கேப்பில் இருக்கும் டியூட்டி அண்ட் டு டெத். நாங்கள் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே நாங்கள் தானே வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது டிஃபென்ஸ் பார்க்குறவங்களுக்கு டிஃபென்ஸ் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு டிஃபென்ஸ் சலுகை கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பட்ஜெட்டில் கம்மியாகிடுதா? இல்லை பட்ஜெட் இல்லாமல் போயிடுதா உங்களுக்கு? கண்ட ஸ்கீம்கள்லாம் நீங்கள் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு வெல்பருக்காக நீங்கள் ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேறீங்க? இந்த உணர்வுகள் வந்து சர்வீஸ் உள்ளவங்க தெரியுது. இப்போ நாங்கள் வந்து போராடுறது, நாங்கள் எடுத்து சொல்கிறது மக்களுக்கு, இதெல்லாம் மீடியாவில் கொண்டு வர்றது சர்வீஸ் இருக்க மக்களுக்கு தெரியுது. அப்போ அவனோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? வீடு வாசல் பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு தானே பார்டரில் நிற்கிறான். புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு 24 மணி நேரம் நிற்கிறான். இல்லை முன்னெல்லாம் ஒரு 3 மணி நேரம் டியூட்டி கொடுப்பாங்க. ஒரு மணி நேரம். இப்போ ஒரு சோல்ஜருக்கு வந்து 6 மணி நேரம் நைட்டில் டியூட்டி கொடுக்குறாங்க, டேயில் 6 மணி நேரம் கொடுக்குறாங்க. பிறகு ருட்டீன் ஒர்க் வேறு இருக்குது, அதில் வந்து ஆஃபீஸ் வேலைங்களாம் இருக்குது. பிறகு வந்து கேம்ப் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ரைபிள் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அவன் தூங்க தேவையில்லையா? எப்படி மனநிலை கரெக்டாக இருக்கும்? நீ சொல்ல போனால் செல்லு கூட பிடிங்கி வச்சுருக்காங்க இப்போ பார்டரில். செல்லு பயன்படுத்தக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலியோட கம்யூனிகேஷனில் ஒரு சந்தோஷமாக ஃபோட்டோ பார்த்து பேசுவீங்கன்னு சொன்னாக்கா அதுவும் செல்லு பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய வந்திருக்கு எங்ககிட்ட. இப்போ இது போய் யார்கிட்ட சொல்கிறது? அப்பாயின்மெண்ட்டு கேட்டாலும் எங்கே கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ சிஎம் கேட்டாலும் சிஎம் தரமாட்டிருக்காரு, ஹோம் மினிஸ்டர் கேட்டாலும் ஹோம் மினிஸ்டர் தரமாட்டிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் கேட்டாலும் பிரைம் மினிஸ்டர் தரமாட்டிருக்காரு. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது குறைங்கள? அட்லீஸ்ட் ஒரு வெல்பர் ரெக்ரெக்ஷன் வைக்கணும். பார்டரில் டியூட்டி பார்க்குறானா, டியூட்டி பார்த்து வந்த உடனே அவனுக்கு செல்லு கொடுக்கணும், வீட்டில் பேச வைக்கணும், அவன் சம்பளத்தை கரெக்டாக இருக்கணும், அவன் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவனுக்கு என்ன சலுகை இருக்கிறத பார்க்கணும். அவன் உடம்பு நல்லா இருந்தால் தானே சார் பாரில் கான்டாக்ட் பண்ணிக்குவோம். ஆர்மி ஆஃபீஸர் ஏன் பண்ணுறாங்கனாக்கா அவன் ட்ரூப்ஸை வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து பீஸ் ஏரியாவில் வச்சுருக்காங்க ஃபேமிலியோட சேர்ந்து. ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா வாருக்கு போடான்றாங்க. அவன் வந்து இப்போ போராடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும். ஒரு மல்யுத்த வீரனாகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகட்டும், ப்ராக்டிஸ் பண்ணி தானே கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களை வச்சு பார்டர் 24 மணி டியூட்டி பார்க்க வைக்கிறீங்களே தவிர ரிலாக்ஸேஷன் எங்கே கொடுக்குறீங்க? அப்போ ஏன் இந்த ஸ்ட்ரென்த்து இந்த நெக்ஸ்ட் ஒழிப்புறது டியூட்டியில் வந்து எங்களை எங்கேஜ் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஆரம்ப போஸ்ட் அங்கே கொடுக்குறது, ஹோம் மினிஸ்டர் வேறு போஸ்ட் எல்லாம் இருக்குல்ல அங்கே கொடுக்குறது தீவிரவாதி ஒழிப்புக்கு. இன்னைக்கு டிஃபென்ஸில் ப்ராப்ளம் பண்ணும்போது டிஃபென்ஸில் கொண்டு போய் பிஎஸ்எஃப் எதற்காக உருவாக்கப்பட்டது பிஎஸ்எஃப் அந்த அந்த பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்ட பிஎஸ்எஃப் பார்டர் தான் வைக்கணுன்றது எங்கள் ப்ரேயர். அப்போ தான் நாங்கள் வந்து ஈஸியாக பேஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்டரில் டியூட்டி பார்க்கும்போது யாரும் இறந்துருக்காங்களா? அந்த இறந்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அரசு? சார் பெட்டல் கேஜுவலிட்டிக்கு மட்டும்தான் சார் வந்து அரசுகள் வந்து இதுவும் லேட்டஸ்ட்டாக சம்மதிச்சிருக்காங்க. பெட்டல் கேஜுவலிட்டின்றது பார்டரில் நீங்கள் ஆப்ரேஷன் டியூட்டியில் இறந்தால் மட்டும்தான். அதே பார்டர் இருந்துட்டு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் இறந்துட்டேன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓ, எதுவுமே கிடையாதுனாக்கா என்ன இருக்குதோ அதை கொடுப்பாங்க தவிர அந்த சைதுக்கு தர்ச்சான்னு அவங்க ஹிந்தியில், அதாவது பெட்டல் கேஜுவலிட்டி தியாகிகள்ன்றது. ஏன் தியாகிகள் கிடையாது நாங்கள். அப்போது நாங்கள் மறுபடியும் ஒரு 1971 மாதிரி ஒரு போர் வந்து நாங்கள் மாண்ட பிறகு நாங்கள் தியாகிகளாகும். நார்மல் டியூட்டியில் நாங்கள் வந்து இறந்த பிறகு நாங்கள் தியாகிகள் ஆகக்கூடாது. இது என்ன சட்டம் ஒன்றுமே புரியல எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன சார் தேவை? சார் என்னென்ன சலுகைகள் இதெல்லாம் வேணுமுன்னாக்கா இப்போ வந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட வந்திருக்காங்களா? ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே டிஜி டியூட்டி பார்க்குறாரு, ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டியூட்டி பார்க்குறாங்க. இவங்களுக்கு தெரியணும் என் மக்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்யணும், அந்த ட்ரூப்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியணும். இதுதான் இவங்களால தான் எங்களுக்கு பிரச்சனையே. இவங்க தான் வெல்பர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க. இவங்க ஏன் வந்து கவர்மெண்ட் எடுத்து பேச மாட்டேங்காங்க, என் ட்ரூப்ஸுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இவங்க சும்மா இங்கே போலீஸ் டியூட்டி பார்த்தவங்களெல்லாம் ஒரு ஸ்டேட் கேடர்லாம் அங்கே சென்டருக்கு அனுப்புகிறாங்க. அது மாதிரி ஆர்மியில் நடக்கல. அதுக்கு தகுதியே இல்லைங்கிறீங்களா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு? இல்லை தகுதியில் நம்ம சொல்லக்கூடாது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் தகுதி இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? தகுதியானவங்க அவங்க வந்து ஸ்டேட் கேடரில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டேட் மெயின்டைன் இருக்காங்க. சென்ட்ரலில் இந்த மாதிரி போர்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க. எங்களுடைய கருத்து என்னன்னாக்கா, அட்லீஸ்ட் அந்த பேராமிலிட்டரி இருக்கு இல்லையா, ஆமாம், துணை ராணுவ படைகள், அதுலேயே ஒரு 2 வருஷம் 4 வருஷம் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் அவங்கள அதில் அமைச்சிட்டு ஒரு 10 வருஷம் ஆன பிறகு ஒரு சீனியர் டியூட்டி போட்டு இந்த மாதிரி பெரிய போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரே ஒரு 2 வருஷத்தில் ஒரு வருஷத்தில் அவங்க கற்றுக்க முடியாது இல்லையா, எல்லா நாலேஜ் கவர் பண்ண முடியாது இல்லையா. என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே. இந்த சூழ்நிலை இல்லையா, அதுனே ஒரு சிஎஸ்எஃப்ல ஒரு 4 வருஷம், ஐடிபிபியில் 2-3 வருஷம், சிஆர்பிஎஃப்ல 2-3 வருஷம், இந்த மாதிரி இல்லை ஏற்கனவே பிஎஸ்எஃப்ல ஒரு 4-5 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்கள அவங்கள ப்ரொமோட் பண்ணி டிஜி ஆகணும். அவங்க நல்லா தெரியும் விஷயம். அதான் நாங்கள் சொல்கிறது. இப்போ என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க சார்? சார் கோரிக்கை வந்து எக்ஸர்விஸ்மென் ஸ்டேட்டஸே கிடையாது. அதாவது பிஎஸ்எஃப்ல டிஃபென்ஸ் டியூட்டி பார்க்கணுன்னு எக்ஸர்விஸ்மென் ஸ்டேட்டஸ் வேணும். எங்களுக்கு நல வாரியம் வேணும், மறு வேலை வாய்ப்புக்கான வசதிகள் வேணும், பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கோட்டா வேணும். இந்த டிஎன்பிசி இந்த எக்ஸாம் எல்லாம் நடக்குது இல்லையா, இதில் வந்து எக்ஸம்ஷன் வேணும், எங்கள் கோட்டா வேணும். இப்போ எல்லாமே ஒவ்வொரு ஜாதிகாரும் ஒரு கோட்டா எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை, எங்களுக்கு ஒரு கோட்டா கொடுத்தா என்ன ஆகிடு போகுது? கேட்டாக்க நாங்கள் அக்னிபத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு. அக்னிபத்துக்கு என்ன சொல்ல வரோம், நீங்கள் கோட்டை ஏன் அக்னிபத்து கொடுங்க? அக்னிபத்து ஆர்மியில் வைங்க, 4 வருஷம் சர்வீஸ் முடிச்ச பிறகு பிஎஸ்எஃப்ல கொடுங்க, பர்மனெண்ட் ஜாபாக கொடுங்க. நீங்கள் மற்ற சிவிலியனுக்கு அனுப்புறீங்க, நீங்கள் ஏன் ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்க? அக்னிபத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்மியில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த 4 வருஷம் ட்ரைனிங் ஆயிடுச்சா, கண்டினியூ ஒரு 16 வருஷம் வேறு போஸ்ட்டில் வைங்க, அங்கே 20 வருஷம் ஆகட்டும் அவங்களுக்கு. அவங்களுக்கே 4 வருஷம் வெளியே அனுப்புறீங்க. இதுதான் எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது. அது அக்னிபத்து நாங்களே அதை ஏற்றுக்கலாது. அக்னிபத் திட்டம் வேஸ்ட்டுங்கிறீங்களா? ஆமாம் சார், சுத்தமாக வேஸ்ட்டு தான் அக்னிபத். அதனால் என்ன லாபம் இருக்குது? 4 வருஷம் ஆர்மியில் வச்சுட்டு வந்துடுறேன்னாக்கா வெளியே சிவிலில் தானே ஆகிடுவான். நீங்கள் போர்ஸில் வைங்க. இல்லைன்னா அதே டிபார்ட்மெண்ட்டில் கண்டினியூ பண்ணுங்க. ஏன் 4 வருஷத்தில் வெளியே அனுப்புறீங்க? ஒரு சோல்ஜரை நல்லா ட்ரைனிங் கற்றுக் கொடுத்து வெப்பன்ஸ் ஹேண்ட்லிங் கொடுத்துட்டு எல்லா இந்தியாவோட சீக்ரெட் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஏன் வெளியே அனுப்பணும்? அவனை அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வைக்கணும்ல. ஒன்று ஆர்மியில் வைங்க, இல்லைன்னா பிஎஸ்எஃப்ல வைங்க, இல்லை சிஆர்பிஎஃப் வைங்களா, ரிமைனிங் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக அதில் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் கரெக்டாக பவுண்ட் இருக்கும். அவங்க கற்றுக்கிட்ட ட்ரைனிங்கு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க மேற்கொண்டு கீழே பின்னாடி வர்ற வாரிசுங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கியது மறந்து வந்து மிக்க நன்றி சார். சார் உங்கள் டிவியில் நீங்கள் அழித்து எங்களை வந்து ஒரு மரியாதை நித்தமாக எங்களை வந்து சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதும் மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் உங்கள் டிவி சேனலுக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்தோனி சார் நான் வணக்கம் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.